இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் மீண்டுமாய் நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 35 முதல் 48 முடிய. மீண்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை சந்தித்து அவர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அமைதி உரித்தாகுக என்று இயேசு வாழ்த்தியதன் காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவினுடைய பாடுகளின் மரணத்திற்கு பிறகு இயேசுவால் அழைக்கப்பட்டு இயேசுவோடு பயணித்திருந்த அந்த சீடர்களுக்கு அமைதி இல்லாத நிலை, மன வருத்தத்திற்குரிய நிலை, வேதனைக்குரிய தருணம், இப்படி பல சூழ்நிலைகளில் அவர்கள் தங்களை இணைத்து கொண்டிருந்தார்கள். உள்ளத்தின் ஆழத்திலே பயத்தையும் கலக்கத்தையும் வேதனையும் சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த சீடர்களுக்கு இயேசு தன்னுடைய அமைதியை அவர்களுக்கு உரித்தாக்கி அவர்களை மகிழ்ச்சி கடலில் அழைத்து செல்லுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகையை தொடர்ந்து நாம் கவனிக்கின்ற பொழுது, மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை சந்தித்து அவருடைய பாடுகளின், மரணத்தின், உயிர்ப்பின் மகத்துவத்தை நினைவுபடுத்துகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் மரணத்தை அவர்கள் முழுவதுமாக உணர்ந்து கொள்ளாத தருணத்தினால், இறை வார்த்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாத தருணத்தினால் அவர்களுக்குள் ஏற்பட்ட கலக்கமும் பயமும் தயக்கமும் தான் இயேசுனுடைய பாடுகளின் மரணத்திற்கு பிறகு உயிர்ப்பு என்கின்ற மகத்துவமான நிகழ்வை அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாமல் வேதனையோடு மனக்கலக்கத்தோடு இருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய செய்தி என்ன? இயேசுவின் பாடுகளின் மரணம் இது பரிசேயர்கள் நிர்ணயித்த ஒரு நிகழ்வா, அல்லது தந்தை தன் மகனுக்கு கொடுத்த கடமையா என்று பார்க்கின்ற பொழுது, இந்த பாடுகளின் மரணம் முழுவதுமாக பரிசேயர்கள் நிர்ணயித்த நிகழ்வு அல்ல, மாறாக இறைவன் நம் அனைவருடைய மீட்பிற்காக தன் மகனை அனுப்பி வைத்த இந்த பாடுகளின் மரணம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக எம்மாவு நோக்கி பயணித்து கொண்டிருந்த சீடர்களுக்கும் இன்றைய நாளிலே சந்திக்கின்ற சீடர்களுக்கும் மறைநூல் வாக்கையும் மோயிசனுடைய சட்டத்தையும் அழகாக வெளிப்படுத்தி, இது நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்பதை இயேசு சொல்லி, மீண்டுமாய் அவர் நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த பாடுகளின் மரணம், உயிர்ப்பு இவை அனைத்தும் இந்த இயேசுவின் சீடர்களே இதற்கு சிறந்த சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். யார் பயப்படுகிறார்களோ, யார் ஒளிந்து கொண்டிருந்தார்களோ அவர்களையே இறைவன் சந்தித்து, யாரை தன் பணிக்காக தேர்ந்தெடுத்தாரோ, யார் தனக்கு பிறகு இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பயத்தையும் கலக்கத்தையும் போக்குவதற்காக நேருக்கு நேராக அவர்களை சந்தித்து, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று அவர்களை வாழ்த்துகிறார். வாழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை சாட்சிகளாக இருக்க அழைப்பு கொடுக்கிறார். ஆக இந்த அழைப்பினுடைய நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே, ஏன் திகிலுறுகிறீர்கள், பயப்படுகிறீர்கள், நான் ஆவியல்ல என்று சொல்லி தன் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காட்டுகிறார்.
காட்டிய பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உங்களிடம் உண்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு அவர்களிடம் இருந்த வேக வைத்த மீன் துண்டை எடுத்து அவர்கள் முன்னிலையிலே அமர்ந்து உண்டார் என்பதையும் வேதம் அழகாக சொல்லுகிறது. இவை எல்லாவற்றையும் விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மரணத்தினுடைய ஒட்டுமொத்த செய்தியும் அவர்களுக்கு சொல்லி முடிப்பதோடு மட்டுமல்லாமல், அவர் இறுதியாக நற்செய்தி வாசகத்திலே தன் சீடர்களை மீண்டும் நினைவுபடுத்துகிறார். என்னவென்றால், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது மறைநூலில் என்று இயேசு அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பாடுகளின் மரணத்தின் உயிர்ப்பின் நிகழ்வை ஒவ்வொரு நாளும் வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது, நேற்றைய முந்தின நாள் மகதலா மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விடுவார் என்ற எண்ணம் அவளுக்குள் இல்லை. அவள் ஆண்டவர் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பினால் கல்லறையும் இயேசுவை அடக்கப்பட்ட இடத்தையும் மட்டும்தான் அவள் சிந்தனையில் இருந்தது. எனவேதான் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை இந்த மகதலா மரியாள் உணர்ந்து கொள்ள முடியாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரன் என்று நினைத்து கேள்விகளை எழுப்புகிறாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயர் சொல்லி அழைத்தவுடனே உணர்ந்தவளாக இயேசுவை பற்றி கொள்ள விரும்புகிறார். நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் எம்மாவு நோக்கி நடந்து கொண்டிருந்த சீடர்களும் இயேசுவினுடைய அந்த பயணத்தின் உடனிருப்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் இயேசு என்று. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அமைதி உரித்தாகும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் திகிலுட்டார்கள், ஆவி என்று அவர்கள் பயந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் முன்னிலையில் வேக வைத்த மீனை எடுத்து உண்ணுகின்ற பொழுது அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்தவர்களுக்கு தான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த சாட்சிய பகிர்வையும் கொடுத்து, எதற்காக இயேசு இந்த மண்ணுலகில் பிறந்து பாடுகளை ஏற்றாரோ அந்த சாட்சியத்தை இந்த உலகம் எத்திசையிலும் மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் இன்றைய பாஸ்கு காலத்தில் முதல் வாசகங்களில் நாம் பார்க்கின்றோம். பேதுரு, யோவான் மற்ற சீடர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பின் பயணத்தை மக்களுக்கு எடுத்து கூறி அதன் வழியாக புதுமைகளை நிறைவேற்றுவதைத்தான் ஒவ்வொரு நாளும் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த வரிசையில் நீங்களும் நானும் இன்றைய நாளிலே இந்த பாஸ்கு காலத்திலே இறை வார்த்தையை உள்வாங்குகின்ற பொழுது நாமும் இந்த சீடர்களைப் போல பயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தால் அதை மாற்றி அமைத்து கொண்டு ஒவ்வொரு இறை வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் நற்கருணை பலியிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் இயேசுவின் அன்பின் சீடர்களாக நாமும் பறைசாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.